எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மிக முக்கியமான நியூஸ். விப்ரோ ஷேர் 20% ஏறினதாங்க. அட ஆமாங்க, அது உண்மைதான். ஆனால் அது நம்ம நாட்டில் கிடையாது. விப்ரோனுடைய ஏடிஆர் தான் நேற்று கிட்டத்தட்ட 18% ஏறி இருக்கு. நம்ம மார்க்கெட்லேயும் காலையில் விப்ரோ ஆல்மோஸ்ட் ஒரு 5% ப்ராஃபிட்டில் தான் ஓப்பன் ஆயிருந்தது. அமெரிக்காவில் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எழுதி போட்டாவே பயங்கரமாக மேலே ஏற்றி விட்டுறாங்களே. அதனால தான் நேற்று விப்ரோ ஏடிஆர் 20% ஏறி இருக்கு. நம்ம மார்க்கெட்லேயும் ஒரு 5% என்பது காலையில் ஏறி இருந்தது. யாருமே எதிர்பார்க்கல. அப்படி என்ன காரணம் அப்படின்னா, இவங்க சர்வீஸ் நவ் அப்படின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் விப்ரோ ஷேருக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக நம்ம சம்பாதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பல்வேறு ஐடி சர்வீஸ் கம்பெனிகள் கீழே விழுந்த. போன வாரம் தான் ஹெச்சிஎல் டெக் மிகப்பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 43% ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டுமே நம்பி இம்ப்ளிமெண்ட் போகிறது ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்கு. டைம் லைனை கரெக்டாக மீட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அது கூட நம்ம சர்வீஸ் கம்பெனிகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிகளோட பார்ட்னர்ஷிப் வைக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பூம் வர்றதுக்கு வாய்ப்பா. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேவ் இந்தியாவுக்கு நீ சாதகமாக ஆரம்பிக்கிறதா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி தான் இப்போ இந்த விப்ரோ ஷேர் ஏடிஆர் 18% ஏறிய ஒரு சாதனையை நம்மளுக்கு. ஸோ எதுவுமே திடீர்னு நடந்துருங்க நண்பர்களே. அவன் பாட்டுக்கு திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் இப்படி தான் 10-20% மேல் நோக்கி ஏறி தான் இழந்த நஷ்டங்களை எல்லாம் திருப்பி மீட் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வரும் மார்க்கெட்டில். ஸோ தற்போதைக்கு இந்த விப்ரோ ஷேர் தன்னுடைய டவுன்லேருந்து எவ்வளவு தூரம் லாஸை மீட் எடுத்திருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 13% என்பது தன்னுடைய லாஸை கொஞ்சமாக ரெக்கவரி பண்ணியிருக்கு. ஆஹா நண்பர்களே, எது எப்படியோ இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கிரேட் எஸ்கேப். நிஃப்டி எல்லாம் 300-400 பாயிண்ட் இறங்கி 23,500க்கே போயிடுவானோ அப்படின்னு நம்ம பயந்துகிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா, இந்த ஈரான் வார் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரி குண்டு போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தான். இப்போ மறுபடியும் ஆள் மாத்தி ஆள் ஒரே ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், பேட்டி எடுக்கிறவங்க கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டுருவாங்க. நீ நேற்று தான் உலகத்துக்கே நான் நல்ல செய்தி கொடுக்க போகிறேன், வார் நிற்குதுன்னு சொன்னேன், இன்னைக்கு என்னடான்னா மறுபடியும் 1 மாதம் ஆகுன்னு டைம் சொல்கிறியே அப்படின்ற மாதிரி ஒரே ஆள் தகவலை சொன்னால் மாட்டிக்குவோம் அப்படின்னு ஆள் மாற்றி ஆள் பேச வைக்கிறாங்க. இப்போ ஜேடி வேன்ஸ் துணை பிரதமர் இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இப்போ யூஎஸ்க்கு ஈரானுக்கு இடையில் இருக்கக்கூடிய போர் முடிக்கிறதுக்கு உண்டான ஒப்பந்தம் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டோம் அப்படின்றார். அப்புறம் இவரே இன்னும் 2-3 நாள் கழிச்சு இல்லை ரொம்ப க்ளோஸாக இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்ட்டு போயிடுவார். அப்புறம் இவர்கிட்டயே மறுபடியும் போய் பேட்டி எடுக்க முடியாது. இவரே மறுபடியும் ஈரான் வார் பற்றி எந்த தகவலையும் சொல்ல முடியாது. அப்புறம் வேற ஒரு ஆளை விட்டு மறுபடியும் என்னத்தையாவது ஒன்று பக்கத்தில் இருக்கோம், தூரமாக இருக்கோம், படுத்துட்டு இருக்கிறோம், உட்காந்துட்டு இருக்கோன்னு ஏதாவது ஒரு தகவலை சொல்ல வைப்பாங்க. ஆக மொத்தம் நல்ல தகவல் அப்படின்னு வந்திருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எல்லாரும் எதிர்பார்த்த கிராஷ் என்பது வரல. பெரிய ஃபால்னு நினைச்சா நம்ம நிஃப்டி என்பது தப்பிச்சுக்குச்சு. இதுவே நீங்க பக்கத்து நாட்டுக்காரனை போய் பார்த்தீங்கன்னா சத்தியமா அவன் நல்லா தான் இருப்பான். நம்ம தான் இங்கே வீணா போயிட்டு கோந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆசியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் நம்ம போய் பார்க்குறோம், அவன்லாம் 2%ங்க. ஆனால் பர்சன்டேஜ் கணக்கில் ஏறிட்டு இருக்கானுங்க சில நாட்களா. இந்த காஸ்பி வழக்கம் போல் அவன் யாராவது சொல்லி அவனை நிறுத்த சொல்லுங்களேன்டா அப்படின்ற மாதிரி அவன்லாம் ஏறுனா நல்ல நியூஸ் வருதா, 3%, 5% இண்டெக்ஸை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே ஒரு எருமைப்பாலை ஒரு பெரிய ஒரு 1.5 லிட்டர் பால் டப்பியில் ஊற்றி அதை குடிச்சிட்டு கம்முன்னு அப்படியே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கோம். ஆக மொத்தம் 56 பாயிண்ட் கும்பா. ஸோ இப்போதைக்கு வார் நின்றுச்சுன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் பெனிஃபிட் இந்தியாவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த பெட்ரோல் ப்ரைஸோ அல்லது கேஸ் ப்ரைஸோ ஏதாவது குறையும். அப்புறம் பயம் என்பது இருக்காது. எங்காவது பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு ஆயிருமோ, எல்பிஜிக்கு தட்டுப்பாடு ஆயிருமோ அப்படின்ற பயம் இருக்காது. இது ஒன்று தான் நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்துக்கு பெனிஃபிட். மற்றபடி ஸ்டாக் மார்க்கெட் இந்த நியூஸ்னால கொஞ்சம் கூட அசையவே இல்லை. நண்பர்களே, இந்த நேரத்தில் யோகம் அப்படின்னு ஒன்று வந்தால் இந்த ஹிண்டால்கோ ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்த மாதிரி ஒரு யோகம் வரணும். அந்த ஷேரை பார்த்து பியர்ஸே பயப்படுறாங்க. என்னடா இந்த ஷேர் இப்படி ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஷார்ட் செல்லர்ஸே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு ஷேராக இந்த ஹிண்டால்கோ ஷேர் இருக்கு. ஏன் இப்படி கண்ணா பின்னான்னு ஏறிக்கிட்டு இருக்குன்னா,
அலுமினியம் ப்ராடக்ட்ஸ்னுடைய ப்ரைஸஸ் எல்லாம் அலுமினியம்னுடைய ப்ரைஸஸ் எல்லாம் 4-year ஹைஸ் போனதுனால தான் மிகவும் உச்சகட்ட விலை அந்த ப்ராடக்ட்னுடைய ப்ரைஸ் எல்லாம் வந்து 4 வருஷத்தினுடைய உச்சத்துக்கு போனதுனால தான் இதுக்கு ஒரு நல்ல வருமானம். அதை வச்சுக்கிட்டு சமீபத்தில் இதே மாதிரி ஒரு உச்சியிலிருந்து கீழே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஆனால் அந்த வீழ்ச்சியிலிருந்து இப்போ நம்ம கணக்கெடுத்து போட்டோம்னா 40% என்பது ரெக்கவரி ஆயிருக்கு. எத்தனை மாசத்துல? 3 மாதத்துல இந்த ஹிண்டால்கோ என்பது 40% ரெக்கவரி ஆயிருக்கு. இனி அடுத்தது என்ன செய்யும் என்பது இப்போதைக்கு தெரியல. ஸோ இதனுடைய பழைய ஹை ஒரு தடவை உச்சத்துக்கு வந்துட்டு அங்கிருந்து பெரிய அளவில் கிராஷ் ஆகி மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்ல இருந்து 40% ஏறி இருக்கா. இனி இந்த ஷேர்னுடைய விலைகள்லாம் எந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகும் தெரியல. ஆனால் ஒன்று இப்படி பல்வேறு ஷேர்கள் மேலே வந்ததுக்கு காரணம் அந்த ஈரான் வார் தான். அது நடக்கிறதுனால தான் பல்வேறு கமாடிட்டிஸ்னுடைய விலைகள்லாம் ஏறிடுச்சு. அதுக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. நிறைய இடங்களில் ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி பல்வேறு ஸ்டீல் ப்ரைஸஸ்மே ஏறிடுச்சு. அதனால தான் செயிலு டாடா ஸ்டீல்னு எல்லாம் உச்சத்தில் பறந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் வார் நிற்கும் பொழுது பெருசாக ஏதாவது கும்பா குட்டி ஆகுமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் அப்போ வேற ஏதாவது பசங்களை கையில் எடுத்துக்குவாங்க. அப்போ வந்து ஒருவேளை இந்த ஸ்டாக்குகள் கீழே இறங்குச்சுன்னா சரி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அல்லது விலை குறையும் போது எஃப்எம்சிஜியில் ஓரளவுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிடும் அல்லது பெயிண்ட் கம்பெனி அப்படின்ற மாதிரி அப்படியே சுவிட்ச் ஓவர் ஆயிடுவாங்க. நண்பர்களே, இன்னும் ஒரு ஷேர் கரடியிலே பயப்படும்படியாக ஏறி கொண்டிருக்கக்கூடிய ஷேர்ல வந்து இந்த அதானி போர்ட்ஸ் அப்படின்ற ஷேர் இன்னைக்கும் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி இருந்திருக்கு. உங்களுக்கு ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஷேர் வந்து அந்த அதானி போர்ட்ஸ் கீழிருந்து மேல் நோக்கி வந்தப்ப தன்னுடைய பழைய ஹையை உடைச்சிட்டு மேல் நோக்கி ஏறினப்ப 70% ஏறினான். இப்போ மறுபடியும் கீழே விழுந்துட்டு மறுபடியும் தன்னுடைய ஹையை வந்து உடைச்சிருக்கான். இனி அடுத்தது என்ன செய்யும்? அதாவது போர்ட்ஸ் செக்டரில் வந்து இவன் தான் கிங்கு. ஸோ அந்த ஒரு நியூஸை வச்சுக்கிட்டு, அதுவும் இல்லாமல் இது ஒரு அதானி குரூப் அப்படின்ற ஷேர் வந்து 2023 தன்னுடைய பழைய ஹையை வந்து ஒரு தடவை உடைச்சிட்டு மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சான். எப்போ? 2024. அப்போ 70% பக்கம் ஏறிட்டு தான் அப்புறம் கீழே விழுந்தான். இப்போவுமே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த 2 வருஷத்தில் வந்து மேலே ஏறுவதும் கீழே இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதுமாகவே சுற்றிக்கிட்டு இருந்த ஷேர் மறுபடியும் தன்னுடைய பழைய ஹை அடிச்சிருக்கான். ஸோ ஏற்கனவே ஒரு முறை தன்னுடைய பழைய ஹையை தாண்டி 70% ஏறிட்டு தான் கீழே இறங்கியிருந்தான். இப்போ இந்த ஷேர் வந்து மறுபடியும் இந்த இடத்துல தாண்டி இருக்கும் பொழுது மறுபடியும் புதிய ரெக்கார்டு, ஏதாவது 2000 2500 அந்த மாதிரி மேலே போயிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு கீழே விழுகிறானா அல்லது என்ன நடக்க போகிறது இந்த பங்கு அப்படின்னு பார்க்கறதுல ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே போர்ட் செக்டரில் இவன் தான் கிங்கு. இப்போ சமீபத்தினுடைய ரிசல்ட் எடுத்து பார்த்தா கூட உச்சபட்ச சேல்ஸ் 10,738 கோடி வியாபாரம் பண்ணுறாங்க. அதுவும் 2-3 வருஷத்தில் டபுள் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சேல்ஸ். அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. எப்படியோ அதானி ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ 3,308 கோடி லாபம் அப்படின்றதையும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். ஒன்றுமே தெரியல அப்படின்றீங்களா? அதாவது இந்த மார்ச் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் என்பது இங்கே இருக்குது, இந்த கார்னரில் இருக்குது. 10,738 கோடின்ற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2023 அதில் பாதி தான் இருந்திருக்கு. அப்படியே 100% இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதனுடைய லாபமே இப்போ 3,308 கோடின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த ஷேர் வந்து இதுக்கு முன்னாடி தன்னுடைய பழைய ஹையை தாண்டி 70% ஒரு முறை ஏற்றி காமிச்சிருக்கான். இப்போ மறுபடியும் தன்னுடைய பழைய ஹையை தாண்டி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏற்கனவே நடந்த அந்த 70% ஒரு ரெக்கார்டை மறுபடியும் இன்னொரு ரெக்கார்டாக செய்ய போகிறதா அல்லது கீழே விழுக போகிறதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஒரு ஷேருமே கீழே போகிறது சாதாரணம். எத்தனை ஷேர் நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு உதாரணத்துக்கு போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட ஷேர்கள் கீழே போகிறது உங்களுக்கு சாதாரணமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி மேல் நோக்கி வர்றான் பார்த்தீங்களா? அங்கே தான் மார்க்கெட்னுடைய சீக்ரெட் அப்படின்றது இருக்குது. அப்படித்தான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டரில் வந்து ரொம்பவுமே இன்னமும் பெரிய ஆளாக ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் அப்படின்னு பார்த்தா இந்த டிக்சன். இந்த டிக்சன் எவ்வளவு தூரம் கீழே போயிட்டு மறுபடியும் திரும்பி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தான் இதனுடைய ஃபால் என்பது இருந்தது. இப்போ தான் 2025 செப்டம்பர் மாதத்துலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 47% இறங்கியிருக்கான்.
ஓரளவுக்கு லாபம் செய்யக்கூடிய முன்னணி ஷேர்கள்னா டபக்குன்னு அவனுக்கு ஒரு 60%, 80%லாம் வீழ்ச்சி அடையிறது இல்லை. நிறைய பேர் ஒரு 40%, 50% இறங்கினாவே கொஞ்சம் உஷாராயிடுறாங்க. அப்படி இறங்கிய பிறகு இந்த ஷேர் தற்போதைக்கு 20% என்பது தன்னுடைய வீழ்ச்சியிலிருந்து ஒரு 20% ரெக்கவரி ஆயிருக்கான். இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோமே, இந்த அதானி போர்ட்ஸ் அப்படின்ற ஷேர் ஒரு குறிப்பிட்ட வீழ்ச்சியிலிருந்து ஒரு முறை 28% ஏறி இருக்கான். அதுக்கப்புறம் அவனால் தொடர்ந்து ஏறி தன்னுடைய பழைய ஹையை தொட முடியல. மறுபடியும் ஒரு முறை தன்னுடைய வீழ்ச்சியிலிருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 26% ஏறி இருக்கான். அப்பவுமே கூட கொஞ்சம் தூரம் கீழே இறங்கிட்டான். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 30% தன்னுடைய லோயர் வீழ்ச்சியிலிருந்து கிளியர் பண்ணி மேல் நோக்கி வந்தாதான் பல்வேறு ஷேர்கள் ஏறுறான் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வரும். இப்போ இங்கே கூட பாருங்க, ஒரு முறை இந்த ஷேர் என்ன பண்ணியிருக்கான், ஒரு மிகப்பெரிய கடும் இந்த ஹிண்டன்பர்க் சமயத்தில் வந்த ஒரு வீழ்ச்சி, அப்போ ஒரு 70% ஏறினாலுமே கூட மறுபடியும் கீழ் நோக்கி உழுகிறதுக்கு தான் பார்த்துருக்கான். இருந்தாலும் பழைய லோ வரல. ஸோ குறைஞ்சபட்சம் தன்னுடைய பழைய ஹையை வீழ்ச்சியிலிருந்து ஒரு 30% மேலே ஏறி கிளியர் பண்ணாதான் ஒரு நம்பிக்கை, சரி ஓகே தன்னுடைய பழைய ஹையை கீழே வந்து தொடுவாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை மார்க்கெட்டில் வருது. ஸோ தற்போதைக்கு தன்னுடைய லோலிருந்து ஒரு 20% மட்டும்தான் ஏறி இருக்கக்கூடிய இந்த டிக்சன் தொடர்ந்து ஏறி ஒரு 30%க்கு மேலே கிளியர் ஆகி ஏதாவது ஒரு சிறிய அளவில்லாத நம்பிக்கையாக இருக்குமா அப்படின்னு தான் இப்போ பல ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஹையில் மாட்டின ட்ரேடர்கள் தான். ஸோ கீழேருந்து ஒரு 30%க்கு மேலே ஏறினாதான் கொஞ்சமாவது கிளியர் ஆகி மேலே வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு 2 நாள் லீவு, அப்புறம் அடுத்த வாரம் பூரா பயங்கரமான நியூஸ் இருக்கு. எங்கேயாவது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க அவங்க பொசிஷனை ஓப்பனாக விட்டுட்டு ஆத்தா காளியாத்தா என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், முதல்ல குத்துறது நம்ம ஆத்தாவாக தான் இருக்கும். ஏன் நீ பொசிஷனை ஓப்பனில் வச்சுட்டு போயிடுவேன், அப்புறம் வந்து என்னை காப்பாற்றி விடு, நீ வேண்டிக்கிட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி அடுத்த வாரத்தில் கண்ணா பின்னான்னு மார்க்கெட்டுகளில் செய்தி இருக்குது. இந்த வாரம் கூட ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, இடையில ஒரு நாள் லீவும் வந்து விட்டது. ஆனால் அடுத்த வாரத்தில் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கும் பொழுது பல்வேறு ட்ரேடர்கள் ரொம்ப பக்குவமாக பார்த்து அவங்களுடைய ட்ரேடிங்கை கையாள வேண்டும். நண்பர்களே, இந்த அதானி போர்ட்ஸ் எல்லாம் கீழிருந்து மேலே வந்து கிளியராக பிரேக் அவுட் ஆகி மேல் நோக்கி வந்துட்டான். இருந்தாலும் கீழிருந்து மேலே வந்துட்டு இனி வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஷேர் ரேடிகோ கைத்தான் அப்படின்ற ஷேர், இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, என்னடா இது வந்து தன்னுடைய பழைய ஹையை தாண்டி எப்படி அந்த அதானி போர்ட்ஸ் எல்லாம் நல்லா கிளியராக மேல் நோக்கி போனா அது மாதிரி போவானா அல்லது மேலேருந்து கீழே விழுந்துருவானா அப்படின்னு ஒரு தெரியாதபடிக்கு இந்த ரேடிகோ கைத்தான் அப்படின்ற ஷேர் கரெக்டாக தன்னுடைய பழைய ஹைக்கிட்ட வந்து நிற்கிது. இனி இந்த ஹையை தாண்டி ஒரு ரேலி கொடுக்குறானா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் பல்வேறு ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களாம் கீழே எடுத்தவங்க நிறைய பேர் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க கற்றுக்கிட்டது அப்படி தான். ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க கீழே எடுத்தாச்சா, தன்னுடைய பழைய ஹை வந்துச்சா, இனி இங்கிருந்து மேலே போகுதா கீழே வருதான்றது யாருக்கும் தெரியாது. அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அல்லது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போன்ற கான்செப்டுகளை உபயோகப்படுத்திக்கிறாங்க. சரி நண்பர்களே, மார்க்கெட்டில் வேறு என்ன தகவல்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆன்லைன் கேமிங்க்கு 28% ஜிஎஸ்டி போட தான் வேணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பாயிடுச்சு. இந்த நியூஸ் வந்தோடனே இப்போ அவன் டெல்டா கார்ப் அப்படின்ற ஷேர் வந்து தலைகீழாக தான் குதிப்பா. இந்த கோட்டச்சாமி இந்த ஒரே ஒரு நியூஸை வச்சுக்கிட்டு தான் இப்போ அவன் இந்த ஷேர் ரொம்ப சிரமத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் ஒரு மாதிரி லேஸ் வாக்கில் ஒரு 50 ரூபாயிலிருந்து ஒரு 80 ரூபா வரைக்கும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வந்தது. இந்த நியூஸில் ஏதாவது மாற்றம் வருமான், கடைசியில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பில் இல்லை ஆன்லைன் கேமிங்க்கு ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்ற தகவல் வந்த உடனே இது கிட்டத்தட்ட 17% இறங்கிடுச்சு. இந்த நசாரா அப்படின்ற டெக்னாலஜி ஷேரை வந்து சமீபத்தில் கூட 0 தான் ஃபவுண்டர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அதில் ஒன்றும் பெரிய அடி என்பது இல்லை, அது ஒரு 2% என்பது அடி வாங்கியிருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு முக்கியமான செய்திகள் நண்பர்களே. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.